ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிக்கை வந்திருக்கோம். பத்திரிக்கை தைப்பூசம் 2026 அது எப்படி இருக்குங்கிறத கவர் பண்ணுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ காலையில் டைம் பார்த்திங்கன்னா காலையில் மணி 5 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு போய் முருகரை பார்க்குறோம்னு தெரில, தரிசனம் எத்தனை மணிக்கு கிடைக்குன்னு தெரில, பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா பத்துமலையோட நுழைவாயில். ஏன் பத்துமலையோட நுழைவாயில் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். இப்போ காலையில் மணி பார்த்திங்கன்னா 5-5:15 அந்த ரேஞ்சில் இருக்குது. 5 மணிலே தான் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம் தரிசனத்துக்காண்டி பக்தர்களோட. எவ்வளோ பக்தர்கள் கூட்டம்னு பாருங்கள். இன்னும் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே பின்னாடி உள்ள பக்தர்கள் கூட்டம். மக்களே, மணி 5:30 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நுழைவாயிலே நின்றுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்தர்கள் கூட்டத்துக்குள்ளேயே 2 மாடு உள்ளே போகுது பார்த்தீங்களா. ஆனால் நேரடியாக பார்க்க முடியல, கேமரா திரும்ப எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் 2 மாடு உள்ளே போகுது. இந்த கூட்டத்தில் எதில் அதை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரில. ஆனால் எத்தனை பக்தர்களோட காலை மிதிச்சிட்டு போணுச்சுன்னு தெரியல. என்ன காரணத்துக்காண்டி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே. 2 காளை மாடு நல்லா உள்ளே போகுது. அதுவும் நம்ம ஒரு காளை மாடு காங்கேயம் காளை மாதிரியே இருக்குது பற்றிலா. உழவு ஓட்டுறதுக்குள்ள காளை மாதிரியே இருக்குது. அதுவும் உள்ளே போகுது அப்படியே. இங்கேயே இவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குது மக்களே. இன்னும் பக்கத்துலலாம் போனால் எவ்வளோ கூட்டம்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. இதுதான் பத்துமலையோட நுழைவாயில், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் 10 கேவ். நம்ம தமிழில் வந்து பத்துமலம்பம், இங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜில் வந்து இது பேர் வந்து 10 கேவ். காவடியெல்லாம் பற்றிலா காலையில் எத்தனை மணிக்கு இவங்கெல்லாம் இதை ஆரம்பித்தாங்கன்னு தெரியலை. 5 மணிக்கெல்லாம் இங்கே செலுத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. முருகர் தெரிகிறாரு பாருங்க அந்த வெயிலுக்கு பக்கத்தில். இந்த முருகர் பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. 2005 அது வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து 20 வருஷமாகி திரும்ப ரெனோவேஷன் பண்ணி திரும்ப ரீபெயிண்டிங்கெல்லாம் அடித்தாங்க. அது ஒரு விழாவாகவே பண்ணாங்க. இங்கே 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த முருகர் சிலை இங்கே செஞ்சு. இது வந்து 20வது வருஷம் தைப்பூசம் இந்த முருகர் சிலைக்கு. மெதுவாக போது மக்களே பக்தர்கள் கூட்டம். அது கூட நம்ம போயிட்டு இருக்கோம். எப்போ போய் தரிசனம் பார்க்க போகிறோம், முருகரை பார்க்க போகிறோம்னு தெரியவில்லை.
அரோகரா அரோகரா அரோகரா. Wakil seperti biasa tolong pergi ke Green Divide sebab ada pengaruh dengan konteks kesalahan nampak dikatakan. So kami minta dah supaya anda untuk bergegas ke tempat tersebut sekarang juga. அதேபோல் மலை கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மேலே இருந்து விடாமல் உங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு கீழே இறங்கி விடுங்கள். ஏனென்றால் இங்க இருக்கிற பால்குடம் ஏந்தி வரும் பக்தர்கள் மேலே வந்து போறதுக்கு அங்க அவங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். நேர்த்திக்கடன் செலுத்திய பிறகு வெளியே உட்காந்துட்டீங்கன்னா கீழே இறங்கி வரலைன்னா கட்டாயமாக நெரிசல் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தடவை அனைவருக்கும் ஆலய சார்பில் 2026ஆம் ஆண்டின் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். பக்தியோடு சென்று ஒருங்கிணைந்து செலுத்துங்கள். அரோகரா. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காவடி போகிற அந்த லைனில் வந்துட்டோம். அந்த பால்குடம் லைன் இல்லாமல் காவடி போகிற லைனில் வந்ததுனால கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கோம். மீண்டும் உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, கூட்டத்தில் மாட்டிக்கொண்டால் இந்த மூச்சு திணறல் ஏற்படும் நபர்களுக்கு மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து கூட்டத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய உடல்நிலை உணர்ந்துதான் தெரியும். அதை ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தயவு செய்து கூட்டத்தை தவிர்த்து விலகி நின்றுங்க. ஏன்னா நேரமாக கூட்டத்தோட எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது.
ஆகையால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவடி லைனும் பால்குட லைனும் ஒன்றா சேருது. அந்த சென்டரில் உள்ள சென்ட்ரு மீடியன் வந்து அங்கே இல்லாமல் இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. அதனால் அங்கேருந்து லைன் வந்து ரெண்டுமே இதுவரையும் தனித்தனியாக வந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் மெர்ஜாகி வர்ற மாதிரி இருக்குது. அந்த சென்ட்ரு மீடியனை வந்து இங்கே கட்டாதனால கொஞ்சம் இந்த இடத்துல தாமதமாகுது காவடியெல்லாம் போகிறதுக்கு. இது கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டோம்னா தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இதான் இந்த விநாயகர் கோயில். இந்த கோபுரம் வந்து விநாயகர் கோயில். இங்கே பக்கத்தில் வந்துட்டோம் மக்களே. வேலெல்லாம் தாண்டி பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல பால்குடம் தனியாகவும் காவடி தனியாகவும் திரும்ப பிரியுது. இந்த இடத்துல சென்ட்ரு மீடியன் இருக்குது. நடுவில் சென்ட்ரு மீடியன் வச்சு பால்குடம் தனியாகவும் காவடி தனியாகவும் பிரிக்கிறாங்க. அதனால் இதுக்கங்கிட்டு காவடி கொஞ்சம் வேகமாக போயிடும். பால்குடம் பால்குடம் மட்டும் அதில் போகுது. பால்குடமும் பார்வையாளர்களும் சும்மா வெறும் தரிசனம் மட்டும் பண்ணுறவங்களும் அந்த சைடு. இந்த வேல பார்த்திங்கன்னா அந்த வழியில் வெறும் காவடி மட்டும் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் லைட்டு போட்டிருக்காது. உயரத்தில் அந்த லேம்பு இருக்கும்ல, ஓவர் ஹெட் லேம்பு அது இருக்குது. இது பக்கத்துலேயே தான் விநாயகர் கோயில். அதை கடந்து போனோம்னா அந்த சிலை வந்துடும், முருகர் சிலை வந்துடும். அதுக்கடுத்து வந்து படி ஏற ஆரம்பிச்சிருவோம். படி ஏறி மேலே போய் தரிசனம் பண்ணுறது தான். பால்குடத்தில் பற்றிலாம் பால்குடம் வழியில் எவ்வளோ பக்தர்கள் கூட்டம்னா, நான் பால்குடம் இல்லைன்னோம்னா ரொம்ப கஷ்டமாக்கல. தரிசனம் பண்ணுறது ரொம்ப நேரமாகும். ரொம்ப நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பால்குடம் வழியில் போயிருந்தோம்னா இங்கே பாருங்க, அப்படியே எங்கப்பா மக்கள் வெள்ளத்தை. எப்போ இதில் நம்ம பால்குடம் வழியிலலாம் ஏதாவது நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக்கல. எவ்வளோ மக்கள் கூட்டம். நேர்த்தி கடன் எல்லாம் ஆனால் நல்லா பலமாக பண்ணுறாங்க மக்கள். இங்கே காவடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறுது. அதே மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா முதுகில் நம்ம முகத்துலலாம் நிறைய அழகு குத்திக்கிட்டு நேர்த்தி கடன்லாம் இங்கே கடுமையாக பண்ணுறாங்க. ரொம்ப தீவிரமான வேண்டுதலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்தளவுக்கு முருகரோட பக்தி இங்கே அதிகமாக இருக்குது மக்களே. பாருங்கள், அப்படியே இது வந்து சிலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். சிலைக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்குது. அந்த இடத்துல நிற்கிறேன் இப்போதைக்கு. எங்களுடைய வாலண்டியர் ஸ்டாப் பண்ணாலும் அவங்கள சொல்றதே இக்னோர் பண்ணிட்டு வரீங்க. இது சரியில்லை தானே? தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. பால்கொடை எடுக்கிறவங்கள நினைச்சு பாருங்க. நீங்க இப்படி நிக்கிறீங்க, லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களும் நகர முடியாது, முன்னுக்கும் நகர முடியாது. நீங்க வெளியாகிறதுக்கு உங்களுக்கு பாதை அங்க இருக்கும்போது ஏன் இந்த பாதையில வரீங்க? முன்னுக்கு போய் கொடிமர பாதையில வரலாம்ல. பாஸ் பாஸ் இருக்கீங்க தானே? தயவு செய்து அவங்க யாரையுமே கிராஸ் பண்ண விடாதீங்க. நீங்க கிராஸ் பண்ண விட்டீங்கன்னா அவங்க நிறைய பேர் கிராஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பல தடவை சொல்லி கேட்க மாட்டாங்கன்னா நம்ம அவங்கள பிளாக் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழி இல்லை. பால்கொடை நவரவும் மாட்டேங்குது. பால்கடை எடுக்கிறவங்க இருக்காங்க. நீங்க இதுக்குள்ள பூந்து எங்கிட்டு போக போறீங்கன்னு தான் எங்களுக்கு புரியல. இங்க இருக்கிறது மேனேஜ்மெண்ட் ஆபீஸும் தேவஸ்தானமும் தான் இருக்கு. எங்கிட்ட போக போறீங்க? உங்க சாமியா? இவ்வளோ நடந்து போட்டு தூக்கி வச்சானு பற்றிய சவுண்டு. எடுத்தாச்சு உங்க சாமியை. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் இதுக்கு பிறகு யாரையும் அங்க கிராஸ் பண்ண விடாம நீங்க பிளாக் பண்ணிருங்க. நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். எவ்வளவு தூரம் நம்ம பணிவன்போடு சொல்றோம், நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பால்குடை இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொஞ்சம் கூட வந்துருக்கீங்க. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறதுன்னு கோயில் வரமா
இவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்பவும் கிராஸ் பண்ண அத்தனை அண்ணன்களுக்கும் அக்காங்களுக்கும் தம்பிங்களுக்கும் தங்கைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். என்ன சொன்ன விஷயத்த வந்து அப்படியே பக்காவாப்பா கை கூப்பி வழங்கினப்பா, நல்லா இருப்பா, அப்படியே இருந்துக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பார்க்கறதுக்கு. வாழ்த்துகள். பால் குடம் ஏந்த கூடியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் முன்னுக்கு உங்களுடைய பாதை இருக்குன்னா அந்த பாதையில வந்து நில்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நெருங்கி நிக்க வேண்டாம், கொஞ்சம் பின்னாடி நவுந்து நின்றா கூட உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ரொம்ப வந்து அந்த இல்லைங்க, அப்படி யாரும் கிராஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க யாரையும் கிராஸ் பண்ணி விளையாடுவீங்க. பின்னாடி அரோகரா 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 அரோகரா. போயிருந்தல அவ்வளோதான். நீங்கள் என்ன அங்கே பிடிச்சிட்டு இங்கே நிற்கிறீங்கள? அப்படியே வெளியே தரங்க, அப்படியே வெளியே தரங்க, அப்படியே வெளியே தரங்க. ஐயோ ஏன் அப்படி வாங்க, அப்படி வாங்க. ஐயோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஒரு சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில் தரிசனம் பண்ணிக்கலாம், படி ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டயத்தில் பாருங்கள், அந்த படுதா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை தைப்பூசனால மக்கள் பக்தர்கள் அதிகமாக வருவாங்கன்னு கூட்ட நெரிசலை தடுக்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நல்லாயிருக்கும், அந்த சன்னதி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வணங்குறதுக்கும். அரோகரா. நான் நிறைய காவடி வந்து திரும்புது. இந்த படியில் பாருங்கள், நிறைய காவடிகள் வந்து நல்லா கொண்ட செலுத்திட்டு திரும்பிட்டு இருக்காங்க. இது வந்து 4 வழியாக இருக்குது மக்களே. இந்த படிகள் பார்த்திங்கன்னா 4 வழி. 4 வழியில் வந்து 2 வழி வந்து ஏறுறதுக்கு, 2 வழி இறங்குறதுக்கு வச்சுருக்காங்க. ஒரு 20 படிக்கு ஒருக்கா கொஞ்சம் சமதளமாக இருக்குது. கொஞ்சம் காவடி ரொம்ப கடினமாக தூக்குறவுக்கெல்லாம் அங்கே 20 படி கணக்கு இருக்கும். 20 படிக்கு ஒருக்கா சமதளமாக இருக்குது பகுதி. அந்த இடத்துல எல்லாம் சேர் போட்டு காவடியெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுது. எங்கனை பற்றிலாம் அந்த காவடி வந்து ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து படி வந்து சமதளமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 20 படி வந்து ஸ்டெப்பு.
படியாக ஏறிட்டு அதுக்கப்புறம் சமதளம் வரும். அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து காவடி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த படியில் வந்து பார்த்திங்கன்னா காவடியில் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது. படியில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்குடம் கொஞ்சம் வேகமாக ஏறுது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது மக்களே, இங்கே உள்ளவங்கெல்லாம் முருகர் மேலே சரியான பக்தியில் இருக்கிறாங்க. வேண்டுதல் பலமாக இருக்கும் போல். ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அலகு குத்துறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலியோடு தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த அலகை தாங்கிட்டு கொண்ட காணிக்கையை செலுத்துகிறாங்க. இதெல்லாம் இறங்குற காவடி மக்களுக்கு இதை பற்றிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த காவடி. இந்த 2 காவடியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. போய் மேலே செலுத்திட்டு சேரு போய் பற்றிலாம் அந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இழப்பாடுறது. சமதளத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறாங்க. பாதி தூரம் வந்தாச்சு மக்களே. பாதி தூரத்துக்கு மேலேயே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் படி ஏறி முடிக்க போகிறோம். அந்த நுழைவாயில் போயிட்டோம்னா படி ஏறி முடிஞ்சாச்சு. அதான் மேலே டாப்பில் நல்லா உயரமான இடத்துல உள்ள இது நுழைவாயில். அதை கடந்து போயிட்டோம்னா படி ஏறி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒரு காவடி வந்து ரொம்ப கஷ்டமாக உட்காந்துட்டார். அதனால் கொஞ்சம் தாமதம். காவடியெல்லாம் நிற்கிது. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. ரெஸ்ட் எடுக்கிறாங்களா? அதனால் எல்லா காவடியும் படியில் வந்து நிற்கிது. ரொம்ப விலகி போகிறாங்க. அது நல்ல பெரிய காவடி.
go. இப்போ பார்த்தீங்கன்னா படி ஏறிட்டான். இங்கே உள்ள மலையை பற்றிலா, இந்த மலையை பார்க்குறதே தனி சிறப்பு மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு மலை. சுண்ணாம்பு மலைன்னா கொஞ்சம் காலிவுட் படத்தில் வர்ற மாதிரி கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மக்களே மேலே வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30. அரோகரா அரோகரா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கீழே இறங்கிட்டு இருக்குது. படி கீழே இறங்குது பார்த்தீங்களா. இவ்வளோ நேரம் மேலே ஏறி வந்தால் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். பால்குடம் செல்லும் வழி, சாமி தரிசனம் செல்லும் வழி, அர்ச்சனைக்கு செல்லும் வழி. மக்களே இதான் வேலாயுதர் சன்னதி. இங்கே தான் எல்லாம் பால் குடம் கொண்டாந்து வைக்கிறாங்க. பால் குடம் இங்கே தான் வந்து செலுத்துகிற இடம் வேலாயுதர் சன்னதி. இங்கேருந்து ஒரு 20 படி மேலே ஏறினோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட அருள் தர்றாரு. அந்த சன்னதி இருக்குது. இதான் மக்களுக்கு கடைசி சன்னதி. வள்ளி தெய்வானையோட முருகர் அருள் தர்றாரு. இதை முடிச்சிட்டோம்னா தரிசனம் முடிஞ்சது. அப்படியே எல்லாரும் முருகரை பார்த்தாக்கில் மேலே பாருங்கள். மேலே 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 அப்படியே மேலே பார்த்தா வானம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அப்படியே மலை பாருங்கள் ஓப்பனாக இருக்குதா. அவ்வளோதான் மக்களே, இதோட முடிஞ்சது வீடியோ.